நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இன்சிடென்ட்ல இறந்தது ஒரு விஐபியோ ஒரு ஆக்டரோ ஒரு பிளேயரோ கிடையாது, சாதாரண பொதுமக்கள் தான். என்ன சொல்றதுங்க, பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் 35,000 பேருமே உட்காரக்கூடிய இடத்துல 2 லட்சம் மக்கள் கேட்டுக்கு முன்னாடி திறந்திருக்காங்க. கேட்டை திறந்து உள்ளே வர்றதுக்குள்ள ஏற்பட்ட நெரிசலில் 11 பேர் இறந்திருக்காங்க. ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட காயமடைந்ததாக ஒரு அறிக்கை சொல்லுது. வெறும் 10 லட்சமா ஒவ்வொரு உயிருக்கும் ஆர்சிபி தனியாக, கர்நாடக கிரிக்கெட் வாரியர் சங்கம் தனியாக, கவர்மெண்ட் தனியாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அந்த உயிர் வரவா போகுது? பொதுமக்கள் தான் யோசிக்கணும். அளவில்லாத கூட்டம் கூடுற இடத்துல பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இதில் வேற சின்ன பசங்களை வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே காசுக்காக விளையாடுற ஒரு டீம். அதில் பாதி பேர் கர்நாடகாவை சேர்ந்தவங்களே கிடையாது. அதுக்கு எதுக்குங்க அங்கே பிரகடனத்தை பிளான் பண்ணாங்க? சிஎஸ்கே இருந்தாலும் சரி, எம்ஐ இருந்தாலும் சரி, வேற கப்பு வின் பண்ணுற எந்த டீம் இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டில் ஆடுறவங்க இருந்தாலும் சரி, எல்லாருமே காசுக்காக தான் ஆடுறாங்க. பப்ளிக்கு மட்டும் தான் எந்தவித இதுவும் இல்லாமல் ஓடுறாங்க அவங்கள பார்க்கறதுக்கு. தயவு செய்து இதெல்லாம்